நமஸ்காரம். திருப்பாவை 29வது பாசுரம். கண்ணன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்று காண் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் என்பாவாய். ஆண்டாள் கண்ணனை அழைக்கிறாள். பொற்றாமரை திருவடிகள், பொற்றாமரை போன்ற திருவடிகளையுடைய கண்ணனே, நாங்கள் இந்த சிற்றம் சிறுகாலை விடியற்காலையை சின்னஞ்சிறு விடியற்காலையில் வந்து உன்னை சேவித்து உன் பொன் தாமரை போன்ற பாதங்களை போற்றுகிறோம். எதற்காக, எந்த பொருளை கேட்டு நாங்கள் உன்னை போற்றுகிறோம்? நாங்கள் நகை, காசு, பணம், வீடு, செல்வம் இதை கேட்டு அல்ல. நாங்கள் கேட்பது, நாங்கள் பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்தவர்கள். நாங்கள் ஆடு மாடுகளை மேய்த்து அதில் உண்டு அதில் பிழைப்பை நடத்தும் குலத்தில் பிறந்த ஆய்குலத்தை பிறந்தவர்கள். நீ அப்படிப்பட்ட எங்களை குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. குற்றேவல் என்றால் எங்களிடம் நீ உறவாக இருந்து எங்களிடம் உனக்கு வேண்டியவற்றை சொல்லி நாங்கள் செய்யும் கைங்கரியத்தை ஏற்க வேண்டும். அல்லது உனக்கு தேவையானவற்றை நீ எங்களிடம் சொல்லி நாங்கள் அதை உனக்கு செய்விக்க வேண்டும். அப்படி செய்யாமல் நீ எங்களை விட்டுவிடக்கூடாது என்று ஆண்டாள் சொல்லுகிறாள். மேலும் அவள் சொல்லுகிறாள், குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்று காண் கோவிந்தா. இதுவே எங்களுடைய வேண்டுதல். வேறெதுவும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு நகைகளோ, ஆபரண அணிகலன்களோ, சொத்துகளோ, வீடு, நிலம் எதுவுமே தேவையில்லை. இந்த பாக்கியமானது உனக்கு அடிமையாயிருந்து உனக்கு தேவையான சேவைகளை செய்து உனக்கு கைகரியங்களை செய்து உன்னை மகிழ்விப்பதே எங்களுக்கு மோட்சத்தை போன்றது. அதையே நீ எங்களுக்கு கொடுப்பாய் கோவிந்தா. எற்றைக்கும் இது இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும், இனி வரும் காலங்களில் எல்லாம், இனி வரும் பிறப்புகளில் எல்லாம், இனி வரும் ஏழு பிறவிகளிலும் நாங்கள் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம். நாங்கள் இதை போல ஒரு விதத்தில் பார்த்தால் ஆண்டாள் மோட்சத்தை கூட விரும்பவில்லை. இதை போலவே ஆயர் குலத்தில் அவள் பிறக்க வேண்டும். கண்ணனின் உறவாக அவள் பிறக்க வேண்டும். உனக்கே நாம் உற்றோமே ஆவோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம். இப்படி கண்ணனின் உறவாய் கண்ணன் இருக்கும் ஆயர்குலத்தில் பிறந்து கண்ணனுடனே விளையாடி கண்ணனுடனே இருந்து அவனுக்கே நாம் அடிபணிந்து சேவைகள் செய்ய வேண்டும். இதை தவிர்த்து மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். இதை தவிர்த்து வேறு எந்த ஆசைகள் எங்களுக்கு வந்தாலும், எங்களுக்கு தேவைகள் வந்தாலும் அதை எல்லாவற்றையும் மாற்றிவிடு கண்ணா. எங்கள் எண்ணங்களிலும் சிந்தனைகளும் எங்கள் மனதிலும் எங்கள் நினைவுகளிலும் நீயே இருக்க வேண்டும். உனக்கே நாங்கள் கைங்கரியம் செய்ய வேண்டும். இதை தவிர்த்து வேறு எந்த எண்ணமும் சிந்தனையும் எங்களுக்கு வரக்கூடாது. அப்படி வந்தாலும் அதை நீயே மாற்ற வேண்டும் கண்ணா. முழுமையாக ஆண்டாள் சொல்வது, எங்களை உன்னுடைய அடிமையாக, உனக்கே கைங்கரியம் செய்யும் பக்தர்களாக, உனக்கே நாங்கள் சேவகம் செய்யும் சேஷர்களாக எங்களை வைத்துக்கொள் கண்ணா. இதுவே நீ எங்களுக்கு தரும் பறை. இந்த பறையே நாங்கள் பாவை நோன்பை நோற்றதன் வேண்டுகோள். இதற்காகத்தான் நாங்கள் பாவை நோன்பை நோற்றோம் என்று ஆண்டாள் சொல்லுகிறாள். இந்த பாடலை மீண்டும் ஒருமுறை பார்ப்போம். சிற்றம் சிறு காலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்று காண் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். நாமும் கண்ணனிடம் இந்த பாசுரங்களை பாடி தஞ்சமடைவோம். நம் வாழ்க்கையை அவன் கையில் ஒப்படைத்து விடுவோம். அவனே நம் வாழ்க்கையை மாற்றி தன்னோடு அவன் நம்மையும் ஐக்கியப்படுத்திக் கொள்வான். கண்ணன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.